இந்த மலைக்கு சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொன்னாங்க. இன்றைக்கி வெங்காய போண்டா தான் செய்ய போகிறேன். வெங்காய போண்டா செய்ய ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு இது கூடயே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். பாப்பா சாப்பிட்றதுனால கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வீட்டிலேயே செஞ்ச பஜ்ஜி ப்ரீமிக்ஸ் இருந்தது, அதை தேவையான அளவு சேர்த்துட்டு இதுலேயே மைதா கொஞ்சமாக அரிசி மாவும் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் பஜ்ஜி ப்ரீமிக்ஸ் இல்லைன்னா கொஞ்சமாக கடலை மாவும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்லேயே தண்ணி தெளித்து பிசைஞ்சிடாதீங்க, போண்டா பிரிஞ்சு போயிடும். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன், அதுவுமே நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் போண்டா போட்டு எடுத்துக்கலாம். நான் இதில் கலர் எதுவுமே சேர்க்காம தான் செய்கிறேன், பாப்பா சாப்பிட்றதுனால. இந்த போண்டா பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற போண்டா மாதிரியே இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விட்டு எடுத்தோம்னா நல்லா சுட சுட மலைக்கு போண்டா ரெடி ஆயிரும்.